நான் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிற தம்பி ஒரு ஆஃபீஸ் திறந்துருக்குறோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சரி, நீ போய் ஒரு ஜெபம் பண்ணு. ஜெபிக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவரே 1000 மடங்காக இந்த பிஸ்னஸை பெருக பண்ணி ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஒரு வருஷம் கழித்து அந்த ஊருக்கு கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன்னா, அந்த தம்பி எங்கள் பிஸ்னஸ் ஃபேக்ட்ரிக்கெலாம் நீங்கள் வரணும்னு கூட்டிகிட்டு போனால் பெரிய இடம், பெரிய பிஸ்னஸ்ஸு, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், போன வருஷம் வந்திருக்கும்போது என்னை ஊழியக்காரர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. ஒரே வருஷத்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் 1000 மடங்காய் பெருகிவிட்டது. 1000 மடங்கு. நான் கண்கூடாக பார்த்தேன் பாருங்கள், என்ன ஃபேக்ட்ரி, வேலையாட்கள், அது மாதிரி பெருக்கம். அது சொன்னது ஒரே வருஷத்துக்குள்ளே 1000 மடங்காய், 1000 மடங்கு பெருகிற ஆசீர்வாதத்தை நானும் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரே வருஷத்துக்குள் 1000 மடங்கு பெருகுவது என்பது கிரகிக்க முடியாத காரியம். வாக்கு கொடுத்த ஆண்டவர் சொல் தவறாதவர். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அப்படியே செய்திருவார். உங்களை பார்த்து சொல்கிறார், 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுவார், உங்களுடைய ஊழியத்தின் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, 1000 மடங்காக எங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நான் கண்டு களிகூறும்படி ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.